Hi, hello, welcome to Max Sumo channel 11 CBSE Mathematics Chapter 9 Straight Lines பார்த்துட்டு இருக்கோம். Exercise 9.2ல 10 sum பார்த்தாச்சு. இப்போ 11 to 15 பார்க்கலாம். A line perpendicular to the line segment joining the points 1, 0 and 2, 3 divides it in the ratio 1:n. Find the equation of the line. So ratio கொடுத்துட்டாங்க, point கொடுத்துட்டாங்க. So நம்ம ரேஷியோ கொடுத்துருந்தா அதுக்கான ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து x1 y1 x2 y2, m வந்து 1, n வந்து n. ஓகேவா? ஸோ mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. ஸோ அப்போ உங்களுக்கு பாயிண்ட் கட்டிடுச்சு. இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து the slope of the line joining the points. ஓகேவா? இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கோம். பர்பண்டிகுலர் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னது? m1 into m2 equal to -1. அப்போ m1 equal to -1 by m2. அப்போ 3 இருந்துச்சு இல்லையா? அப்போ -1 by 3. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது -1 by 3 இருக்குது. இது ஃபார்முலானது y minus y1 equal to m into x minus x1. ஸோ ரெண்டு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதால் n+1 வந்து இங்கே எல்சிஎம் இருக்கும் இல்லையா? n+1 நீங்கள் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு n+1, இங்கே ஒரு n+1. இப்போ இது என்ன ஆகிடும்? y into n+1 ஆகிடும். இது x into n+1 ஆகிடும். ஓகேவா? ஸோ 3 into n+1 y minus 3 equal to minus x into n+1 minus n+2. ஓகேவா? மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது மைனஸ் ஆகிடும், இது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 3 minus 9 ஆகிடும். ஓகேவா? ஸோ எக்ஸு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும், -9 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும், 11 ஆகிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த சம். So 12, find the equation of the line that cuts off equal intercepts on the coordinates axis and passes through the point. So intercepts கொடுத்துட்டாங்க. So sum is x by a plus y by b equal to 1. ரெண்டு intercepts கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா and passes through, find the equation of cuts off equal intercepts சொல்லிட்டாங்க. அப்போது ஏவும் பியும் என்னது? ஈக்குவல். a and b are equal. So x by a plus y by a equal to 1. xy பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 2, 3. அதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ வந்து கேன்சல் ஆகிடுச்சு. எல்சிஎம் எடுத்திங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 + 3 equal to a 5. அப்போ x plus y equal to 5. So next sum, find the equation of the line passing through the point 2, 2 and cutting off intercepts on the axis whose sum is 9. அங்கே இன்டர்செப்ட்ஸ் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டர்செப்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a plus b equal to 9. அதில் a equal to மாற்றலாம், இல்லை b equal to மாற்றிக்கலாம். ஸோ இப்போ b equal to 9 minus a. ஸோ அந்த பியை தூக்கிட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? 9 minus a போட போகிறோம். பாசிங் த்ரூ பாயிண்ட் 2, 2. அப்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக என்னது? 2, 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். எல்சிஎம் எடுத்தால் a into 9 minus a. ஸோ இங்கே 9 minus a plus a by a into. அப்போ இது என்ன ஆகிடும்? மைனஸ் ப்ளஸ் 0 ஆகிடும். 2 into 9 18. ஓகேவா? எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் 18 ஆட் பண்ணால் வந்து -9 வருது. அப்போது 6 3s are 18. அப்போ a minus 6, a minus 3, a equal to 6, a equal to 3. ஸோ a equal to 6, b equal to 3னா the equation of the line என்னது? இதுதான். 6 3, 6 வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ a வந்து 3ஆக இருந்து b வந்து 6ஆக இருந்துச்சுன்னா அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் 6 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சி. ஸோ 14, find the equation of the line through the point making an angle 2 pi by 3 with the positive x-axis. Also find the equation of the line parallel to it and crossing the y-axis at the distance of 2 units below the origin. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். உங்களுக்கு வந்து பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, ஆங்கிள் தெரிஞ்சிச்சு. அப்போ ஆங்கிள் வந்து m equal to tan theta, tan 2 pi by 3 என்னது? -√3. 2 pi by 3னா tan 2 pi by 3 வந்து -√3. ஓகேவா? ஸோ அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஹேவிங் த ஸ்லோப் என்னது? y minus y1 equal to m into x minus 1. 2 பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0, 2 கொடுத்துட்டாங்க. ஸோ
ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஆல்சோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பேரலல் டு இட். பேரலல் இப்போ பர்பண்டிகுலர்னா m1 into m2 equal to -1. பேரலல்னா m1 equal to m1. m1 equal to m1. அப்போ அதுக்கும் நமக்கு என்ன கிடச்சிரும்? ஸ்லோப் வந்து -√3 தான். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் பிலோ த ஆரிஜின் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகிடும்? 0,-2 ஆகிடும் பாயிண்ட். 0,-2 அவ்வளோதான். ஸோ அதை ஈக்குவேஷனை நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் கிடச்சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், the perpendicular from the origin to the line meets it at the point -2,9. Find the equation of the line. ஸோ perpendicular meets from the origin. ஓகேவா? அப்போ m வந்து y2 - y1 by x2 - x1 0,0 எடுத்துக்கிட்டிங்கன்னா -9/2. அதோட பர்பண்டிகுலர்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, 1/m1. அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு மைனஸை தூக்கிடுங்க. அப்போ 2/9 வந்து. ஸோ ஒரு பாயிண்ட் இருக்குது, ஸ்லோப் இருக்குது. ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. இது என்னது? y - y1 equal to m into x - x1. 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9y - 81 2x + 4 எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த இது கிடச்சிச்சு. தேங்க்யூ.